வா தமிழா தமிழ் பேசலாம் புதினத்தின் ஆளுமையர் திரு நெல்லை விஸ்வநாதன் அவர்கள், தமிழ் திரு விழுப்புரம் இளவரசன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், திருமதி லயன் இந்திரா தேவி முருகேசன் கண்காணிப்பாளர் மற்றும் இன்றைய கதை சொல்லலாம் வாங்க நிகழ்ச்சியின் நடுவர் தமிழ் திரு சென்னை மானசா தேவி உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராணிப்பேட்டை அல்போன்ஸின் ஜனவரி மாதத்தின் கடைசி நாளின் அன்பு வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இன்று நான் எடுத்திருக்கிற குறள் 517. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதுதான் வள்ளுவர் கூறுகிறார். பக்கத்து வீட்டுலங்க அவரு நிறைய தென்னை மரம் வச்சிருந்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யார் வந்தாலும் இளநீர் பறிச்சு கொடுப்பாரு, அந்த மாதிரி பண்ணுவாரு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வரேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. 2 நாள் பொறுத்து நாங்கள் வரோங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னா. ஓகே ஓகே வாங்கன்னாரு. அன்னைக்கு பார்த்துங்க, அந்த மரம் ஏறி இளநீர்லாம் பறிப்பாங்கல்ல, அவர் அன்னைக்கு காலையில் வீட்டு பக்கம் ஐயா இந்த மாதிரி ஏதாவது இளநீர் பறிக்கணுமா இல்லை மட்டை கிட்ட வெட்டி போடணுமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வீட்டுக்காரருடைய அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க, நமக்கு சொந்தக்காரங்க வராங்க, இதான் நல்ல சான்ஸு, கடவுளாக பார்த்து இவர் அனுப்பிக்கிறாருங்க, அவர் அவர் மரம் ஏறி இளநீர்லாம் பறிச்சு வச்சிருங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்லம்மா, அவங்க வரேன்னு சொல்றாங்க, வராத போயிடுவாங்களா வருவாங்களான்னு தெரியாது, நம்ம எதுக்கு அதை போய் நம்ம இவருக்கு வேலை கொடுத்துக்கணும், இவருக்கு ஒரு கூலி கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சார், கம்மி ரேட்டு தான் சார், எனக்கும் 2 நாளா ஆச்சு, வீட்டுல ரொம்ப உடம்பு சரியில்லை சார், ஏதாவது மரங்கரம் ஏறி ஏதாவது ஏதாவது இது பண்ணாதான் எனக்கு வருமானம், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்ன்னு இவர் கேட்கிறாரு. அப்ப கூட அவருக்கு மனசு வரல, அவங்க வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறாரு. அப்ப அவங்க பையன் வரான். பையன் என்ன சொல்றான், என்னப்பா விஷயம்டா? இல்லப்பா, இந்த மாதிரி சொந்தக்காரன் வரானாங்க, அம்மா சொல்றாங்க இவரை வச்சு மரத்துல ஏறி இதெல்லாம் பண்ணிக்கலான்னு. அப்போ அவன் என்ன சொல்றான், இல்ல இல்லைங்க, நான் பண்றேன்ப்பா, எனக்கும் மரம் ஏற தெரியும், நான் எத்தனை தடவை இவர் மரம் ஏறும்போதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, கையெல்லாம் காலில் கட்டிக்கின்னு எப்படி எல்லாம் பண்றாரு எனக்கும் நல்லா தெரியும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு மேல அவர் மரம் ஏறவரும் போயிட்டார். 2 நாள் பொறுத்து ஆளுங்க வந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, தம்பி, மரம் ஏறி இளநீர் கொஞ்சம் பறிச்சு போடுறான், இது மாதிரி 5 பேர் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்பா. பையன் என்ன பண்ணா, அரைக்குறை அவனுக்கு சரியா தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணா, காலில் துண்டை எடுத்து கட்டிக்கின்னு அவர் மரத்தை ஏற ஆரம்பிச்சாரு. பாதி தூரம் போனா, அது போடா, இன்னும் கொஞ்சம் போடா, இன்னும் கொஞ்சம் போடான்னு போனாங்க. பிடிச்சிக்கினே போடான்னு சொல்றாங்க. அப்பா அம்மா பார்த்துதாங்கிறாங்க. திடீர்னு ஆச்சுன்னா அப்படியே கீழே விட்டாங்க. கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சு போய் அப்புறம் பயங்கரமா கஷ்டமாயி போச்சு. அவங்க அம்மா தாயே ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறாங்க. நான் எத்தனையோ தடவை சொன்னா கேட்டீங்களா ஐயா, அவனுக்கு மரம் ஏற தெரியாது, கடவுளா பார்த்து மரம் ஏறவனே அனுப்புனாரு, அவரே வேற விட்டுட்டீங்க, அவர் சொல்றது யார் என்ன கேட்குறீங்க அப்படின்னு அந்த அம்மா வேற புலம்புறாங்க. அப்புறம் அப்பதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ நல்ல ஒரு சான்ஸு, ஒருத்தர் மரம் ஏறவரே வந்தாரு, அவரே நம்ம விட்டுட்டோமே அப்படின்னும் போது தான் இந்த குரல் ஞாபகம் வருதுங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். கரெக்டான நேரத்துல அவன் வந்தான், அவன் தான் அதை செய்வான். எப்படி செய்வான், அவனுக்கு பழக்கம் இருக்குது, காலில் கட்டிக்குவான், அப்படியே அவனுக்கு பழக்கத்துல ஏறி போய் செய்வான், அதுதான் கருவி அவனுக்கு. அப்புறம் கரெக்டா செய்யறது. அந்த ஒரு வாய்ப்பை இவங்க விட்டதுனால இவங்களுக்கு லாஸ் ஆகி போச்சு. ஒரு செயலை இன்ன கருவை உபயத்தை கொண்டு இன்னவர் சிறப்பாக செய்து முடிப்பார் என்று நன்கு ஆராய்ந்த பிறகு அந்த பணியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் கூறார். என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ, எந்த செயலை செய்ய விரும்புறீங்களோ அந்த செயலை அவன் செய்வானா அப்படின்னு பார்த்து விடணும். இது வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அது நாட்டை ஆளுகிறவங்களுக்கும் சரி, இது பொருந்தமான ஒரு அருமையான ஒரு குரலை அப்பயே அவர் சொல்லிட்டு போனார். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்ப நம்ம அப்புறம் ஐயா இப்படி ஆட்சி பண்றானே, அது இப்படி நடக்குது, அது இப்படி நடக்குது, அவன் வரலையே இவன் வரலன்னு புலம்புறதை விட அதுக்கு முன்னாடியே நம்மளே முடிவு பண்ணி இப்படி செய்தா நல்லா இருக்கும், இவங்க பார்த்தா நல்லா இருக்கும், இவங்களால முடியும் இவங்களால முடியாதுன்னு நம்மளே ஆராய்ச்சி பார்த்து அதன் பிறகு அந்த பணியை அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுதான் இது எல்லா இடங்களுக்குமே பொருந்துங்க. இது வீட்டில் மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பொருந்தும், நாட்டுலேயும் பொருந்தும், அதே மாதிரி வேலைங்களுக்கும் இதே தான் பொருந்தும். யாரையாவது எத்தும்போது வேலையில் விட்டுட்டாக்கா வேலை செய்ய முடியாது, டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இது எல்லாத்துக்குமே இந்த குரல் பொருந்தமான குரல். 517வது குரலுங்க.
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த ஒரு அருமையான வாய்ப்பு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது என் மனதில் எழுந்த கதைதான். இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பாவலர் அல்போன்ஸ், ராணிப்பேட்டை. நன்றி, வணக்கம். தங்களது குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண்விடல். அழகான ஒரு குரலுக்கு அழகான ஒரு கதை சொல்லி இருக்கிறீர்கள் தோழரே. எந்த ஒரு வேலை செய்பவன் ஆகட்டும், அந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவன் தெரியாத ஒரு வேலையை செய்து அதில் தோல்வி அடையக்கூடாது. அவனுக்கு மட்டும்தான் அந்த தொழிலை பற்றி தெரியும். உதாரணத்துக்கு நீங்கள் கதையில் ஒரு மரம் ஏறி தேங்காய் பறிப்பவனுக்குத்தான் தெரியும் மரம் ஏறும் பயிற்சியை பற்றி. இல்லை, அவனுக்கு காசு கொடுக்க எனக்கு மனம் இல்லை, நானே மரம் ஏறுகிறேன் என்று சிறுவன் மரம் ஏறி கீழே விழுந்து காலை ஒடித்து படுத்து கிடக்கிறான் என்று அழகாக எடுத்துரைத்தீர்கள் தோழரே. எந்த ஒரு செயல் ஆகட்டும், செய்பவனுக்குத்தான் அதன் செயல் புரியும். ஆராய்ந்து ஒருவர் செய்யும் தொழிலை புதிதாக செய்பவர்கள் தெரியாத தொழிலை செய்பவர்களாக செய்ய முடியாது. நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி தெரியாத தொழிலை எடுத்து கஷ்டப்பட்டால் படாமல் தெரிந்தவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்பதே உங்கள் கருத்து. தங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தோழரே. என்றும் உங்கள் பயணம் தளத்தில் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.